பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாரு அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய நடிகர் விஜய் அவங்க அந்த விஷயம் பேசினதுக்கு அப்புறம் ஏற்பட்ட துயர சம்பவத்துல கொஞ்சம் கூட பங்கேற்காம உடனடியா அங்க இருந்து திருச்சிக்கு புறப்பட்டு திருச்சியில இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து சென்னையில உடனே நைட்டு இரவலியே பனையூர் வீட்டுக்கும் போயிட்டாரு. ஆனா எந்த ஒரு முன்னாள் அமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாரு, மக்கள் மேல அக்கறை இல்லாத அரசாங்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நடிகர் விஜய் அவங்க விமர்சிச்சாரோ அந்த அமைச்சர் தான் தாவேகா கூட்டத்துக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையா நைட்டு முழுக்க இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தா கூட இவங்க யாருக்கிட்டையும் நீங்க 1 ரூபா கூட வாங்காதீங்க, மொத்த செலவையுமே தமிழ்நாடு அரசை ஏத்துக்கொண்ட அறிவிப்பை முதல்ல களத்துல போயிட்டு அறிவிச்சதே செந்தில் பாலாஜி அவங்க தான். ஒரு அரசியல் கட்சியை துவங்குறோம்னா கண்டிப்பா பல நபர்களை விமர்சிக்க வேண்டியது தேவை ஏற்படதான் செய்யும். அந்த அடிப்படையில நீங்க அவரை விமர்சிச்சிருந்தா கூட உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து பல நபர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதுக்காக நான் மன்னிப்பு தெரிவிக்கிறேன், அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லாம யார் எக்கெடு போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு வேக வேகமா நடிகர் விஜய் போயிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.